ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. நம்ம எஸ்பிஓ இப்போ ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க புது விதமாக. ஸோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஒரு 2 டேஸ் கேப் போட்டிருந்தாங்க. அவங்க நிறைய சேஞ்ச் பண்ணி இப்போ மறுபடியும் கன்ஃபார்மாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்லா போயிட்டுருக்கு. நிறைய இது பெண்டிங் இருந்தது, அமௌண்ட் ஏறல அப்படின்னு கம்ப்ளைண்ட் இருந்தது. அது எல்லாமே இப்போ கிளியராக போயிட்டுருக்கு, எந்த வித பாதிப்பு இல்லாமல். ஸோ இப்போ ஒர்க் எந்த மாதிரி பண்ணணும், ஒரே மாதிரி பண்ணால் நிறைய பேருக்கு வந்து பெண்டிங்கில் வருது, ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு நிறையா கம்ப்ளைண்ட் வந்தது. ஸோ அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி புதுசாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுங்கள். உங்கள் வெப்சைட் போய்ட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிரும். ஸோ உங்கள் போர்ட்டல் வந்துடும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே இப்படி வரும். அதில் நோட்டீஸ் போர்டு, ஆஃபீஷியல், யூடியூப், ஃபேஸ்புக் எல்லா இதுலையும் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்கள். டேஷ்போர்டை கிளிக் பண்ண அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஜாயின் இன்ஃப்ளூயன்சர் அந்த மாதிரி. நீங்கள் சேல்ஸ் டீமு, இன்ஃப்ளூயன்சரு, அஃபிலியேட் மாதிரி எந்த இதுலேயுமே ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, பைமோட்டு, ஸ்டார் ஹெல்த்து, அதுக்கடுத்து எஜ்ஜிகஸ்ட், இந்த 3 இதில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதுலேயே ஒரு இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ண முடியும் உங்களால். ஸோ மஸ்ட்டாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்டில் அஃபிலியேட் மார்க்கெட்டில் என்ன அமௌண்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் இப்போ லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் புதுசாக விட்ராவல் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, டாஸ்க் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கண்டென்ட் ஷேரிங் இன்ஸ்ட்ரக்ஷனை. இப்போது அந்த டாஸ்க் எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வரும். கரெக்டாக எல்லாமே சொல்லுவாங்க இந்த மாதிரி எப்படி வரும்ன்ட்டு, அமௌண்ட் எந்த மாதிரி வரும்ன்ட்டு. ஃபேஸ்புக் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்னாலும் அங்கே நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ டாஸ்க்கு தான், ஒரு கோட் மில்க் 25 கிராம் ஷாம்பு, அந்த இதை பற்றி நம்ம வீக்கரை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இதை வந்து இப்படி காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இதையும் காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேஸ்புக்கில் போய் பண்ண போகிறோம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு பைமோட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி பைமோட் யார்ட்டும் இல்லைனா என்னோடய லிங்க் நான் கொடுக்குறேன். இல்லைனா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன் ஃபேஸ்புக்கில். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை நம்ம காப்பி பண்ணிட்டு வந்தோமோ அதை சர்ச் கொடுங்க, வந்துடும். ஸோ இந்த இதை அப்படியே இது தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கடுத்து நம்ம டாஸ்க் முடிக்கிறது வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம தனியாக ஒரு கண்டென்ட் வந்து ஃபேஸ்புக் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணுறோம்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அவங்களே கொஞ்சம் ஃபியூ வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை காப்பி பண்ணி போடலாம். த வீக்கர் கோட் மில்க் ஒயிட் ஷோப் என்கரேஜ் வித் கோட் மில்க், இந்த மாதிரி இருக்கலாம், இது மாதிரி இருக்கலாம். இல்லைனா இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குது அந்த மாதிரிங்கிறத வந்து நம்ம எப்படினாலும் டைப் பண்ணி போடலாம். ஸோ நான் இதில் கொஞ்சம் உங்களுக்கு காப்பி பண்ணி போடுறேன். ஸோ இது ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா கூகுளில் போய் இந்த ப்ராடக்ட்டை இப்போ நம்ம சர்ச் பண்ண மாதிரி சர்ச் பண்ணுங்கள். கீழே கண்டென்ட் மாதிரி வரும். அதில் கொஞ்சம் பேஜ் வந்து காப்பி பண்ணிட்டு வந்துக்கோங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு காப்பி பண்ணுறேன். ஓகே, இது ஃபுல்லாக போதும். அடுத்து இந்த இதையும் ஓகே, இதெல்லாம் கீ ஃபியூச்சர்ஸ் இதனாலும் காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபேஸ்புக் போகணும். ஃபேஸ்புக் போய்க்கோங்க. போயிட்டு இங்கே மேலே ஃபோட்டோ இமேஜ் இருக்கா? ஸோ இந்த ஃபோட்டோ இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கண்டென்ட்டு வரும். கண்டென்ட்டு வந்தோன்னே கிளிக் பண்ணிட்டீங்களா? இப்போ டாஸ்கில் சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஹேண்டு போட்டு கொடுத்துருக்காங்களா? ஹேண்டுக்கு முன்னாடி இது நான் எக்ஸ்ட்ரா இது பண்ணதுனால கொடுத்துருக்கேன், வச்சபடி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டு மறுபடியும் காப்பி பண்ணாத பேஸ்ட் பண்ணால் ஒர்க் முடிஞ்சது. இந்த மாதிரி கேப் இருந்தாலும் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு அங்கே வந்து இதாகாது. ஸோ அந்த கேப்பை கிளியர் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. பைமோட் ஸ்பான்சர் டேக்கை வந்து தூர எடுத்து விட்ருங்க. ஸோ அப்படி போட்டால் இதாகாது. கொஞ்சம் சின்ன சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். டன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் போஸ்ட்டை லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. போஸ்ட் கொடுத்துருங்க. போஸ்ட் ஆகிட்டு இதில் வேறு ஒன்றும் இல்லை. ஷேரை கிளிக் பண்ணுங்கள். இங்கே லிங்க் இருக்கும். லிங்கை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து அப்படியே டாஸ்க் பேஜ் வாங்க. இங்கே டாஸ்க் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் டாஸ்க் சப்மிஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கண்டென்ட் ஷேரிங் டாஸ்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ
1 நிமிஷம் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை, அது செகண்ட்ஸ் ஓடும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இவ்வளோதான் சிம்பிளாக கண்டென்ட் ஷேரிங் டாஸ்க் வந்து பண்ணிடலாம். இதில் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் போடுறோம் பார்த்தீங்களா, ஸ்க்ரீன்ஷாட் கூட ஈஸியாக எடுத்துடலாம். டிஸ்கிரிப்ஷன் போடுறது வந்து டிஃப்ரெண்ட்டாக போடணும். ஒரே மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அமௌண்ட் ஏறாது. ஸோ அதனால் நீங்கள் கண்டென்ட்டு இன்னும் அது கீழே உள்ளதில் ரேராக என்றைக்காவது ஒரு நாள் மட்டும் இது பண்ணுங்கள். மிச்சப்படி கூகுளில் போய் இல்லை க்ரோமில் போய் அந்த டாப்பிக்கை அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இல்லைனா ஓனாக நீங்கள் டைப் பண்ணுவீங்க அப்படின்னா ஈஸி ப்ராடக்டாக இருந்தால் டைப் பண்ணிடுங்க, ஈஸியாக வந்துடும். இப்போ நான் கூகுளில் போய் அடித்து காட்டியிருப்பேன், ஆனால் நிறையா வரும். எதை எடுக்கணும்னு கன்ஃபியூஸ் ஆகிட்ருக்கோம், வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஈஸியாக நான் முடிச்சுக்கிட்டேன். இதை எடுத்துக்கோங்க. இப்போ கண்டென்ட் ஷேரிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லிங்க்கை காப்பி பண்ணுங்கள். வீடியோவை கிளிக் பண்ணி டன் கொடுங்க. சப்மிட் கொடுங்க. சப்மிட் ஆகிட்டு அவ்வளோதான் கைஸ், ஈஸியாக முடிஞ்சுட்டு. மிச்சம் 2 டாஸ்க்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன டவுட் இருந்தாலும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த என்ன வீடியோ வேணும், எந்த மாதிரி வேணும், சப்மிட் ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு தாராளமாக ஃபேஸ்புக்கில் மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா என் மெயின் ஐடி 2 ஐடி வந்து இன்ஸ்டாகிராம் சரி இதாகிட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இன்ஸ்டாகிராம் இல்லை டெலிகிராம் ரெண்டுக்குமே, ஃபேஸ்புக் இல்லைனா டெலிகிராம் மெசேஜ் அனுப்புங்க. யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.